டோன்ட் வரி, பி ஹாப்பி, திஸ் இஸ் லைஃப். ஹாய் காய்ஸ், நீங்க கேக்குறது எப்படிதானோ பாட்காஸ்ட். இங்க எப்படியோ போற வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்னு அப்படியே ஷேர் பண்ண போறோம். ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்குறது எப்படிதானோ பாட்காஸ்டோட 4th எபிசோட். இந்த எபிசோட் ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் எங்களோட புது சீரீஸ் விச் இஸ் ஸ்டோரி டைம். இந்த சீரீஸில் வந்து நாங்கள் கொஞ்சம் எங்களோட ஸ்டோரிஸ் விச் இஸ் கொஞ்சம் கிரேசி, கொஞ்சம் ஃபன், கொஞ்சம் ஸ்டூபிட், கொஞ்சம் ஸ்கேரி ஸ்டோரிஸ் இங்கே ஷேர் பண்ண போகிறோம், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இந்த ஸ்டோரி டைமில் வந்து அலெக்ஸா வந்து அவளோட கொஞ்சம் ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேச போகிறா. ஸோ கொஞ்சம் டார்க்கான ரூமில் பார்த்துடாதீங்க, நைட்டில் பார்த்துடாதீங்க, டிஸ்க்ளைமராக போட்டுடுறோம். ஏன்னா ரொம்ப பயமாக இல்லை, ஆனால் நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் அலெக்ஸா அவளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறா. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா சொல்லுங்க. என்ன ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. இந்த ஸ்டோரி வந்து எப்பனா ஒரு 4-5 இயர்ஸ் பேக் நடந்துச்சு. எங்களோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு விளையாட்டா நடந்த ஒரு விஷயம். ஆனா ரொம்ப ஸ்கேரியா முடிஞ்சிருச்சு. என்னன்னா, இப்போ நான் அவங்களுக்கு நேம்ஸ் வச்சுறேன். ஒருத்தவங்க பேர் மேகி, ஒருத்தவங்க பேர் இப்பி, ஒருத்தவங்க பேர் டாப் ராமன். அந்த டாப் ராமன் வந்து என்னோட சிப்ளிங். ஓகேயா? ஸோ இப்போ வந்து மேகி, இப்பி, டாப் ராமன், அப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம் ஒரு நாள். அப்போ வந்து சும்மா கோஸ்ட் ஸ்டோரிஸ் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, we thought why not நம்ம ஏன் வந்து ஓஜா போர்டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். சரி யோசிச்சோம், ஆனா யார் வீட்லயுமே ஓஜா போர்டு இல்லையே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டாப் ராமன் வந்து ஐடியா கொடுத்தாங்க, யூடியூப் பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி யூடியூப்ல பார்த்தோம் எப்படி பண்ணலான்ட்டு. பார்த்துட்டு பண்ணவும் ஆரம்பிச்சோம். ஓ, எதுல பண்ணீங்க ஓஜா போர்டை? ஓஜா போர்டை வந்துட்டு நாங்க பேப்பர்ல பண்ணோம். பேப்பர் எடுத்துட்டு ஒரு பிளைன் பேப்பர்ல எஸ், நோ, அந்த சன், மூணு அதெல்லாம் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஏபிசிடி, அதுக்கப்புறம் வந்து என்னன்னோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் என்னோட சிப்ளிங், அந்த டாப் ராமன் வந்து அவங்க கொஞ்சம் நல்லா வரைவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வரைஞ்சு கொடுத்தாங்க. வரைஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கேண்டில் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து அந்த ஹார்ட் ஷேப்ல வந்து ஒரு கிளாஸ் பீஸ் இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதுக்கு வந்து நாங்க காயின் யூஸ் பண்ணிக்கிட்டோம். காயினும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கூகுள்ல போட்டுருந்துச்சு. ஸோ காயின் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கூகுள்ல ரூல்ஸ் எல்லாம் படிச்சோம். ரூல்ஸ்ல என்ன போட்டுருந்துச்சுன்னா, எக்காரத்து கொண்டும் கேமை வந்து பாதியில ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டுருச்சு. அப்புறம் குட் பை சொல்லாம முடிக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டுருச்சு. இதெல்லாம் வந்து இப்பி மேகி வந்து படிச்சு சொன்னாங்க. அப்புறம் இப்பிக்கும் கொஞ்சம் பயம் தான், எனக்கும் கொஞ்சம் பயம், இப்பிக்கும் கொஞ்சம் பயம். சரி பரவாயில்ல, மேகி இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல வந்து நாங்க சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். எங்க பார்க்கிங் ஸ்லாட்ல இருக்கிறதுலே பெரிய தூண் ஒண்ணு இருக்கு. அந்த தூணுக்கு முன்னாடி வந்து நாங்க உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு சரின்னு சொல்லி ஓஜா போர்டு அசம்பிள் பண்ணிட்டு ட்ரை பண்றப்போ யூஸ்வலி அந்த கேம் வந்து எனி குட் ஸ்பிரிட் ஓவர் ஹியர் அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல. நாங்களும் அப்படியே சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். கூகுள் அப்படிதான் போட்டுருச்சு. சரின்னு சொல்லி எனி குட் ஸ்பிரிட் ஓவர் ஹியர்னு சொல்லிட்டு அந்த காயின் மேல 4 பேர் பை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணா கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஒரு மயான அமைதி. எங்களுக்கே கொஞ்ச நேரம் அழுவிட்டுருச்சு. எப்பயுமே இப்படி இருக்காது. லைக் எங்க ரோட், என்னோட அப்பார்ட்மெண்டோட ரோடு வந்து மெயின் ரோடு. சோ அந்த மெயின் ரோடுங்கிறனால ஃபுல்லா எப்பயுமே டிராபிக் இருந்துட்டே இருக்கும், வண்டி வாசி போயிட்டே இருக்கும், சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போன்னு பார்த்து ஒரு வண்டியும் போல மயான அமைதியா இருக்கு. எங்களுக்கே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே என்னடா அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா நாங்க கேம் ஸ்டாப் பண்ணல. திருப்பி இஸ் தேர் எனி குட் ஸ்பிரிட் ஓவர் ஹியர் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறப்போ திடீர்னு வந்து மேல எங்க பின்னாடி ஒரு ஃப்ளோர்ல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தப்பான்னு ஒரு என்னவோ விழுகுது. என்னடா தெரிச்சு பிடிச்சு பார்த்தா இட் வாஸ் அ ராக்கெட். அப்போ என்னடா ராக்கெட்டு, யாராது அப்படின்னு பார்த்தா மேல இருந்து எங்களோட ஒரு குட்டி மங்கி ஃப்ரெண்ட் வந்து ராக்கெட் மீன்ஸ் மங்கி ஃப்ரெண்ட்னா ஃபேக் நேம். ஸோ அவங்க வந்து ராக்கெட் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க போல. அது கீழே வந்துருச்சு. அப்புறம் அவங்களும் கீழே வந்தாங்க. என்னங்க என்ன பண்றீங்க அண்ணா அக்கா அப்படியெல்லாம் பேசிட்டு கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னோம் இந்த மாதிரி ஓஜா போர்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் நாங்க மறுபடியும் விளையாண்டோம். மறுபடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது
இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே எங்க ரோடு அப்படி இருக்காது, எப்பயுமே வீடு எப்பயுமே அப்படி இருக்காது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். சரி பரவாயில்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஒருத்தவங்க வந்தாங்க எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு மேல, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு அவங்க வீடு. அவங்க வந்தாங்க, வந்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்ன இந்த மாதிரி ஓஜா போட்டு விளையாடுறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியா, அதெல்லாம் இங்க ட்ரை பண்ணாதீங்கப்பா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான இது, க்ளோஸ் ரூம்ல தான் ட்ரை பண்ணணும், நீங்க பாட்டுக்கு பார்க்கிங் ஸ்லாட்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எங்களுக்கு பயமாயிடுச்சு. சரிண்ணா நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டோம். அனுப்பிச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு டீப் டிஸ்கஷன் பண்ணணுமா வேணாமா, பயமா இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சரி என்னதான் நடக்குது பாப்போமே அப்படின்னு ஒரு அல்ப தைரியத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வேற என்ன சொல்லிட்டு ஒரு கேட்டுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அந்த காயின் அப்படியே ஸ்லோவா மூவ் ஆச்சு. நாங்க எல்லாம் என்ன நினைச்சோம், மேகி தான் எங்களை பயன்படுத்திருக்காங்க, அந்த காயின் இழுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா மேகி வந்து என்ன சொல்றாங்க, சத்தியமா நான் நகத்துல ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க கையே நடுக்குது. நடுன்னு பார்த்தா காயின் ஸ்லோவா மூவ் ஆகி எஸ்ல போய் நின்றுச்சு ப்ரோ. ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் மூஞ்சி பாக்குறோம். பார்த்துட்டு எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. எஸ்ல போய் நின்றுச்சு. அப்படியே எஸ்ல போய் நின்னோடனையும் ஸ்ட்ரீட் லைட், அன்னைக்கு என்ன கரண்ட் கட்டா எதுவுமே எங்களுக்கு தெரியல, ஸ்ட்ரீட் லைட் நல்லா டப் டப் டப்னு பிளிக் ஆகுது. ரோட்ல ஒரு வண்டி இல்ல ப்ரோ. அன்னைக்கு ரோடே அப்படியே ரொம்ப ஒரு பின் டிராப் சைலன்ஸ்ல இருந்துச்சு. லைட் வந்து அப்படியே பிளிக்கர் ஆகுது செம்மையா. எங்களுக்கு பயம் வந்து டாப் மேக்ஸ் லெவல்ல போயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஆனதே இல்லை முன்னாடி. திடீர்னு எஸ்ல போய் நின்றுச்சு, லைட் பிளிக்கர் ஆகுது, ரோடே சைலண்ட்ல இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு 2 செகண்ட்ஸ் கூட இருக்காது, இதெல்லாம் அப்படியே கடகடன் நடக்குது. 2 செகண்ட்ஸ்ல வந்துட்டு என் மண்டைக்கு மேல பார்க்கிங் ஸ்லாட் குள்ள ஒரு பேட் வந்துருச்சு. என் மண்டைக்கு மேல பறந்து போகுது அந்த பேட். லைக் கரெக்டா என் தலையில இருந்து ஒரு 2 feet டிஸ்டன்ஸ்ல மேல பறக்குது. என் தலை மேல மட்டும் பறக்குது ப்ரோ. என்னன்னே தெரியல எங்களுக்கு. அல்ல இல்ல பேட்டு பறந்து நான் கத்த ஆரம்பிச்சு எல்லாரும் தெரிச்சுட்டாங்க. தெரிச்சுட்டு எல்லாம் போய் ஒழிஞ்சுக்கிட்டோம். ஒழிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்து எல்லாரும் பேசுறோம். எப்படி அந்த பேட் உள்ள வச்சு, எப்படி லைட் ஸ்பிக்கர் ஆச்சு, ஏன் ஒரு வண்டி கூட போகலன்னு எல்லாத்தையும் ஒன்னேடா டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் எங்களுக்கு யோசனையே வந்து, அச்சோ குட் பை சொல்லாம கையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. சரி நம்ம கேம வந்து ப்ராப்பரா விளையாடல. ஃபர்ஸ்ட் திங் அந்த அண்ணா சொல்லிட்டு வேற போனாரு, க்ளோஸ் சர்க்கிள் தான் விளையாடணும் அப்படின்னு. நம்ம வேற இப்படி ஓப்பன் சர்க்கிள் விளையாடுறோம், குட் ஸ்பிரிட் பதிலா பேட் ஸ்பிரிட் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படி இப்படின்னு என்னென்னோ பேசிட்டு ஒரே அல்லு. லைக் ரொம்ப பயம். எல்லாருக்கும் ஷுவர் ஆக ஆரம்பிச்சிச்சு கையெல்லாம். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. கேண்டில் வேற ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் கேண்டில் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சாரிட்டு என்னனோ நாங்க பாட்டுக்கு சின்ன குழந்தைங்க தானே, என்ன சொல்றதுன்னு தெரியல. சாரி அக்கா மன்னிச்சிருங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு குழம்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். நான் மட்டும் பாக்குறேன் ப்ரோ. பார்க்கிங் ஸ்லாட்ல லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே வண்டி இருக்கும், பைக்ஸ் நின்றுட்டு இருக்கும். நடுவுல கேட் இருக்கும். கேட்ல இருந்து எங்க பில்லர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். சரியா, நாங்க உட்காந்துருக்க பில்லர் கரெக்டா அந்த கேட்ல இருந்து ஒரு ஸ்மோக்கியான ஒரு உருவம் மாதிரி ஒண்ணு அப்படியே நடக்க முடியாம நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் நிஜமா பார்த்தேன். எனக்கு இப்பயும் அந்த உருவம் நல்லா மைண்ட்ல இருக்கு. அப்படியே ஸ்லோவா அது எங்களை நோக்கி நடந்து வருது. ரோட் ஸ்ட்ரீட் லைட் வந்து பயங்கரமா அந்த பேட் வந்து கூட அப்படி பிளிக்கர் ஆகுது, அதை விட பயங்கரமா பிளிக்கர் ஆகுது. எனக்கு அல்ல நான் ஒரே கத்து அம்மாடியே பேய் வருது கத்துனோடனே எல்லாரும் மறுபடியும் தெரிச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சு போல. அந்த அண்ணா சொன்ன மாதிரி நம்ம அவுட்டோர்ல ட்ரை பண்ண தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், மறுபடியும் காயின் எடுத்து மேகி வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப பயப்படாதீங்க விடுங்க சொல்லி அந்த காயின் எடுத்து குட் பை அந்த போர்ட்லயே வந்து சென்டர்ல குட் பை எழுதிருந்தோம். போர்ட்னா அந்த பேப்பர்ல எழுதிருந்தோம். அந்த பேப்பர்ல குட் பைல வச்சுட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ சொன்னாங்க. ஸ்பிரிட் ஏதாவது இங்க இருந்தா போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து லைக் எல்லாருக்குமே கை கால்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கு. எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல.
ரொம்ப பயம் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபைன், வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் இருக்குல்ல, பேப்பர், கேண்டில், அப்புறம் அந்த காயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேல டெரஸ்ல வச்சு யாருக்கும் தெரியாம எரிச்சிட்டோம். காயினையும் சேர்த்து எரிச்சிட்டீங்களா? ஃபயர்னு போட்டோம், ஆனா அது எரியல. பேப்பர் எரிஞ்சிருச்சுல? பேப்பர் வந்து ஃபுல்லா எரிஞ்சுதா இல்லையான்னு பார்த்து அது நல்லா ஃபுல்லா எரிச்சு காத்தோட காத்து ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க கீழே வந்தோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு பயம், சரியா எரியாம இது விட்டு பேய்கிது நைட்டு வீட்டுக்கு வந்து கழுத்து பிடிச்சிச்சுன்னா அப்படின்னு சரியான பயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு என்கவுண்டரோ அப்படி நடக்கலையா? லைக் அந்த அந்த சிச்சுவேஷன்ல இருந்து லைக் அந்த கோஸ்ட் திருப்பி உங்க வாழ்க்கையில வந்ததில்லை? அந்த கோஸ்ட் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு நைட் எதுவுமே ஆகல. லைக் கொஞ்சம் ஸ்கேரியா அந்த பேய் கனவெல்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா ஆகல. அதுக்கப்புறம் ஸ்மூத்தா தான் போச்சு லைஃப். ஆக்சுவலா இப்போ நான் இருக்கிற முன்னாடி வந்து கீழ் வீட்டுல இருந்தேன், இதே அபார்ட்மெண்ட்ல கீழ் வீட்டுல இருந்தேன். இப்போ ஒரு வீட்டுல இருக்கேன். அன்னைக்கு அந்த ஓஜாவோட இப்போ இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மேல டெரஸ்ல தான் நாங்க எரிச்சோம். ஓகேயா, எரிச்சுட்டு அது அதோட முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு அங்கிள், லைக் இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிள் வந்து மேல மொட்டை மாடியில வாட்டர் டேங்க்ல இருந்து மொட்டை மாடியில விழுந்துட்டாங்க. லைக் நாங்க எரிச்ச இடத்துல பக்கத்துல விழுந்துட்டாங்க. ஒரு ஒரு எவ்வளவு இருக்கும், ஒரு 11 feet அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலா வாட்டர் டேங்க்ல இருந்து மொட்டை மாடியில விழுந்துட்டாங்க ப்ரோ. நாட் ஈவன் லைக் அண்டர் கிரவுண்ட்ல விழுந்துட்டாங்க, மொட்டை மாடி மேல தான் விழுந்தாங்க. கிரவுண்ட்ல விழுகல, மொட்டை மாடியில தான் விழுந்தாங்க. வாட்டர் டேங்க்ல இருந்து மொட்டை மாடிக்கு விழுந்துட்டாங்க. கீழே கால் ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு ஸ்பைனல் கால் தான் உடைச்சு போய் அவங்கள ஒரு ஒரு பெட்ஷீட்ல வச்சு அப்படியே சும்மா ரேப் பண்ணி மூட்டை தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் சீரியஸா அவர் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப நான் இருக்கிற வீட்டுல எனக்கு முன்னாடி டெனன்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு டீச்சரா இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எனக்கு தெரியல, லைக் நாங்க ஓஜாபோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டெத் எல்லாம் நடந்துச்சா இல்ல ஓஜாபோ ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி நினைச்சா தெரியல. ஆனா இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் ஸ்கேரியா இருந்துச்சு. எனக்கே ஸ்கேரியா தான் இருக்கு. நாங்க இல்லது, நான் வந்து அங்க விளையாட கூட இல்ல, நீ அங்கே விளையாடிட்டு இன்னும் அங்கே தான் இருக்கேன். பட் ஐம் ஹாப்பி எதுவுமே நடக்கலை உனக்கு, ஒரு எதுவுமே திருப்பி உங்கள் லைஃப்பில் வரல. எனக்கு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இருக்கு ப்ரோ. அதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து ஐ சா இட் அண்ட் கரெக்டாக அந்த பேட் பண்ணி என் தலைமையில தான் பறந்துச்சு. ஆமாம். ஸோ திஸ் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஸ்டோரி டைம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் வந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ், ஒரு ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்டோரி டைம் ஏதாச்சும் சொல்லுங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கன்ஃபார்மாக சொல்லிடுவோம், நோ ப்ராப்ளம். அப்புறம் வந்துட்டு ஸோ நாங்கள் இந்த எபிசோட்லேருந்து கொஞ்சம் புது ஒரு செக்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு நினச்சோம். ஆஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா ஐ ஃபீல் லைக் வர என்ன புக்கு படிக்கணும்னு தெரியாமலே நிறைய பேர் புக்கு படிக்கிறது நிறுத்திடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கரெக்டான சஜஷன்ஸ் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சஜஷன்ஸ் வரதில்லை. ஸோ அதனால நான் என்னோட எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு புக்கை ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒரு புக்கு, நல்லா ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் புக்கு இருந்தால் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து நான் ஷேர் பண்ண போகிற புக் வந்து ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி பை ரவீந்தர் சிங் அப்படின்னு ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்கிற புக்கு. இது வந்து நான் அமேசானில் தான் ஆக்சுவலி வாங்கினேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் கீழே போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேருந்தே புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக் ஆக்சுவலி ப்ரோ லவ் ஸ்டோரின்னு நான் உனக்கு சொல்கிறேன்னா ப்ரோ என்னன்னு யோசிப்பேன். நீ பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த ஒரு பையன் வந்து நீ அழகாக இருக்கேன்னு பார்த்துட்டு அதே பஸ்ஸில் ஏறிட்டான். லைக் அந்த மாதிரி தான் எங்கேயோ வெளியே பார்க்குறோம், பிடிக்குது, லவ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூலில் பார்க்குறோம், டியூஷனில் பார்க்குறோம், காலேஜில் பார்க்குறோம், அப்படி தானே நாம் யோசிப்போம் லவ் ஸ்டோரினா மாடர்ன் டைமில். ஆனால் இந்த லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா?
ஹீரோ பேர் வந்து இது ஆக்சுவலி ஆத்தரோட ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ அவன் ஆத்தரோட பேர் தான் ரவீந்தர் அண்ட் த ஹீரோயின் பேர் வந்து குஷி அப்படின்னு. ஸோ என்ன ஒரு 25 வயசு ஆனால் வீட்டில் சொல்லுவாங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ப்ரெஷர் மாதிரி வந்துடும்ல. ஸோ இந்த 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. ஓகேவா, லைக் ப்ரெஷர் அவங்க சொன்னாங்க. இவங்களும் ஓகே மேரிட் சைட் இருக்குல்ல, மேரி சைட் லைக் மேட்ரிமோனியல் சைட் இருக்கும்ல, அதில் வந்து இவங்க 2 பேரோட ப்ரொஃபைல் இருக்கும். அங்கே வந்து அவங்க மீட் பண்ணி அவங்க லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் இந்த புக்கோட பேசிஸ். ஒன்னே ஒன்று சொல்லிடுவேன், திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் புக் ஐ ரெட் இன் அடல்ட்ஹுட், அ ரொமான்ஸ் லவ் ஸ்டோரி. ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ஈஸியான ஸ்டோரி, கிராவிடேட் சீக்கிரமாக ஆயிடுவீங்க. லைக் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். யாரோ எங்கேயோ பார்த்து லவ் பண்ணி ஓடி போய் சண்டை போட்டு பண்ணுற லவ் ஸ்டோரியெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ரிலேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த லவ் ஸ்டோரி அப்படி இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஃப்யூச்சரில் வந்து நீங்களும் ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி த்ரூ. அந்த பர்சனையே நீங்கள் வந்து லவ் பண்ணி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா தட்ஸ் லைக் தி ஐடியல்ல. அந்த மாதிரி எனக்கு நடந்துடணும்ப்பா. நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கணும், ஃபேமிலியும் ஒத்துக்கணும், லவ் மேரேஜாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறோம் இப்போதைக்கு. ஸோ அந்த ஒரு மாடலையே இந்த புக்கில் வந்து காட்டியிருப்பாங்க. பட் ஸ்பாய்லர் வார்னிங், அழுக முடியாது இல்லை அழுகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த புக்கை தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. ஏன்னா அழுகுவீங்க, கன்ஃபார்ம் அழுகுவீங்க. இதுக்கு சீக்வல்ஸும் இருக்குது, புக்ஸோட நெக்ஸ்ட் புக்கும் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் இந்த புக்கை வந்து நீங்கள் சூப்பராக லைக் பிடிச்சதுன்னா நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். திஸ் புக் இஸ் ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி பை ரவீந்தர் சிங். அமேசான் லிங்க் வந்து கீழே இருக்குது, நான் அங்கேருந்து தான் வாங்கினேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டட்னா வாங்கிக்கோங்க. அமேசானில் வந்து அதிகமாகலாம் இல்லை, எவ்வளோனா 200 rupees அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேணும்னா அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வாஸ் த 4th episode ஆஃப் எப்படிதானோ பாட்காஸ்ட். இன்னும் நிறைய எபிசோட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.